எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் பொட்டேட்டோவும் பேபிகார்னும் வச்சு இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சைஸு. ஸ்வீட் பொட்டேட்டோவும் தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவு, மைதா 1 ஸ்பூனு, கடலை மாவு 1 ஸ்பூன் அளவு, வரமிளகாத்தூள் லவங்கம் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த கழுவுன ஈரத்துலேயே எல்லா மாவையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும், தண்ணி தெளிக்காமல். இந்த ஈரப்பதத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி தெளித்து பரட்டிக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டா இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஒட்டிக்கும். இப்போ பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படியே போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையை அது கூடயே போட்டு பொரிச்சுக்கலாம். ஆனால் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிச்சு விட்ட அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா அது மேலே இருக்கிற கோட்டிங்கெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். அருமையாக பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே மாவு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.